கமருதீன் அவர்கள் லேடிஸ் விஷயத்தில் ஒரு வீக்கா அந்த டைம்ல இருந்து தான் அவங்க வந்து திடீர்னு ஒரு சேஞ்ச். இவராக போய் சாய மாட்டார், எதுவும் பண்ண மாட்டார். அவங்களே தான் வந்து சாயுவாங்க, காலத்துக்கு மேலே போடுறாங்க. அந்த விஷயத்தை அப்படியே மூடி மறைச்சுன்னு நாங்கள் நினைப்போம். ஆனால் அப்படி பண்ணல. ஏன்னா அந்த பாட்டு அது உண்மைதானா? ஏன்னா அந்த 2 ட்ராக் அப்படின்றது எப்பயுமே எங்களுக்கு லைட்டாக கமருதீன் அவர்கள்கிட்ட இருந்து எட்டி பார்க்குற மாதிரி இருக்குது. அரோரா கிட்டேயுமே ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக தான் இருக்கார் அவர். பாண்ட் நல்லாவே இருந்தது அவங்க இனிஷியலாக நல்லா இருந்தது. இடையில கொஞ்சம் கேப் ஆகிடுச்சு. அந்த சார் எபிசோட்லையும் அவர் வந்து பெருசாக அதை பற்றி எதுவும் சொல்லவும் இல்லை. லைக் திட்டுறார் அவரை. பார்வைக்கிட்டேருந்து கொஞ்சம் விலகுனா நல்லாயிருக்கும். கூட இருந்தே அவங்க முதுகில் குத்துறாங்க. அவர் அப்படி தான் அவர் வைல்ட் கார்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண திவ்யா கணேஷ் கமருதீன் அவர்களோட ஃபர்ஸ்ட் லவ்னு சொல்கிறாங்க. எதனால் அப்படி ஆயிடுச்சுன்றது எனக்குமே ஒரு பெரிய ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்குது. வணக்கம்ண்ணா. வணக்கம் ப்ரோ. வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும். எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நேரத்துக்கு ரொம்ப நன்றி. இந்த விசேஷ ஓகே கண்டிப்பாக நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு லஞ்ச் டைமில் நமக்கு ஒதுக்கி கொடுத்துருக்கீங்க. ரொம்ப நன்றி. பிக் பாஸ் பார்க்குறீங்களா? கண்டிப்பாக பார்க்குறீங்க. இந்த சீசன் கண்டிப்பாக பார்த்துட்டு தான் இருக்கும். ஓகே, கமருதீனுக்காக. ஸோ அதான் நான் கேட்கணும்னு நினச்சேன். 8 சீசன் முடிஞ்சிருச்சு, இது 9வது சீசன். ஸோ கமருதீனுக்காக பிக் பாஸ் பார்க்க ஆரம்பிச்சிங்களா இல்லை 8 சீசனுமே ஃபாலோ பண்ணி? எல்லாமே பார்த்து கிடையாது. சீசன் 3 பார்த்துருக்கேன், 1 பார்த்துருக்கேன். ஓகே. அப்புறம் பெருசாக இன்ட்ரெஸ்ட் இல்லை. எப்பயாவது சும்மா பார்க்குறாங்க தான். இது வந்து நண்பனுக்காக. கண்டிப்பாக. ஓகே. டே 1 கமருதீன் வீட்டுக்குள்ளே போகும்போது என்ன நினச்சிட்டு போனார்? கண்டிப்பாக உங்ககிட்ட சொல்லியிருப்பாரு, மச்சான் நான் இதுக்காக தான் போகிறேன், இதை பண்ணுவேன்னு சொன்னார். கண்டிப்பாக அதுபடி தான் நடந்துட்டு இருக்காரா கமருதீன்? ஸோ உள்ளே போகும்போது அவர் கண்டிப்பாக வின் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் போனார். ஸோ இப்போ வந்து இப்போ ரீசன்ட் வீக்ஸில் இந்த லாஸ்ட் 2 வீக்ஸாக நல்லாவே விளையாட்டுருக்காரு. ஃபஸ்ட்டு விட இப்போ இன்னும் நல்லா விளையாட்டுருக்காரு. ஆமாம், இந்த வாரம் எவிக்ஷனில் கூட அவரோட நேம் இல்லை. ஓகே. ஸோ ஸ்டார்டிங்கில் ஒரு 3 வாரமாக அவர் அந்த அளவுக்கு விளையாடல அப்படின்ற மாதிரி நீங்களே சொன்னீங்க. இந்த 2 வாரமாக பெட்டராக ப்ளே பண்ணிட்டு இருக்காருன்ட்டு. ஸோ அந்த டைம் எடுத்தது அவருக்கு அந்த ஒரு 3 வீக்ஸ் செட் ஆக கண்டிப்பாக தேவைப்படும் இல்லையா? புதுசாக ஒரு இந்த மாதிரி ஒரு ஷோவில் போகும்போது கொஞ்சம் டைம் எடுத்துக்கிட்டாரு ஆக்சுவலாக. அதுக்கப்புறம் அனலைஸ் பண்ணி இப்போ நல்லாவே விளையாட்டுருக்காரு. ஓகே, அப்படிதான் தோணுது. ஓகே. அண்ட் நாங்கள் கமருதீன் அவர்களை கிட்ட நோட் பண்ணதுன்னா ரொம்ப டென்ஷன் ஆகிடுறாரு, ரொம்ப டெம்பர்டாக இருப்பாரோ, ஷார்ட் டெம்பரோ அப்படின்ற மாதிரி தோணுச்சு. ப்ளஸ் வந்து வார்த்தைகள் ரொம்ப விட்டுடுறாரோ அப்படின்ற மாதிரிலாம் தோணுச்சு. அவர் நேச்சராகவே அப்படி தானே? எதனால அப்படி கிடையாது. அவர் எப்படின்னா ரொம்ப என்ன சொல்றது, ரொம்ப ஜாலியான டைப். அவர் ரொம்ப கேஷுவலாக இருப்பார். ரொம்ப கேஷுவலாக இருப்பார். எல்லாத்தையும் ஃப்ரீயாக பேசுவார். ஏதாவது காமெடி பண்ணிட்டு அவர் இருந்தாருன்னா அந்த இடமே சூப்பராக இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு ட்ரிப்பு போகிறோம் அப்படின்னா கமருதீன் வரல அப்படின்னா எல்லாரும் டல் ஆகிடும். அந்த மாதிரி அவர் வந்தால் சூப்பராக இருக்கும். அந்த மாதிரி ஆள் தான் அவர். மேபி அந்த உள்ளே இருக்கிற அந்த ஒரு ப்ரெஷர்னால மேபி அப்படி பண்ணுற மாதிரி தான். இல்லை, மேபி அது நமக்கு செட்டான ஃப்ரெண்ட்ஸ் கூட நம்ம இருக்கும்போது நம்ம அந்த இடத்த ஜாலியாக வச்சுப்போம், அது ஓகே. பட் ஒரு இந்த மாதிரி ஒரு பெரிய நேஷ்னல் இன்டர்நேஷ்னல் சேனலில் போய் நம்ம ஒரு கேம் ப்ளே பண்ண போகிறோம் அப்படின்னும் போது நம்ம கொஞ்சம் சட்டலாக ப்ளே பண்ணணும் அப்படின்னு நினச்சி ப்ளே பண்ணுறாரா இல்லை நார்மலாக தான் இருக்காரா? ஒரு நார்மலாக இருக்கார் ஆக்சுவலாக அவர். ஓகே. அந்த அந்த சுச்சுவேஷன்னால அவர் மேபி கோவப்படலாம். மற்றபடி அவர் ரொம்பவே டிரான்ஸ்பரண்டாக தான் இருக்கார். லைக் எனக்கு தெரிஞ்ச இந்த சீசனில் இவர், வினோத் அண்ணன், அப்புறம் பாரு மட்டும் தான் கொஞ்சம் இருக்கிற மாதிரி இருக்காங்க. லைக் புரியுதுங்களா? அந்த மாதிரி நான் இப்படிதான்ற மாதிரி இருக்காங்க. மற்றவங்கள ஒரு மாஸ்க் போட்டு இல்லை என்ன சொல்லிட்டு உள்ளே போவாங்கன்னா நான் நானாக இருக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போவாங்க நார்மல். ஆனால் வந்து யாருமே அப்படி இல்லை. இந்த சீசனில் இந்த 3 பேர் தான் எனக்கு தெரிஞ்சு அப்படி இருக்காங்க. கானா வினோத், விஜய் பரு அண்ட் கமருதீன். ஆமாம், அவங்க தான் அவங்களாவே இருக்காங்க. ஆமாம். ஓகே. கமருதீன் அவர்கள் இது எப்படி அது அந்த வேர்டு கரெக்டான எனக்கு தெரியல, லேடிஸ் விஷயத்தில் ஒரு வீக்கா? இல்லை இல்லையா? அப்படிலாம் கிடையாது. அப்படி ப்ரொஜெக்ட் ஆகிருக்கு போல. இப்போ ஓகே, அந்த மாதிரிலாம் கிடையாது. அவர் ஜென்ரலாகவே வந்து எப்படின்னா இப்போ சொன்ன மாதிரி தான் வாண்டடாக போய் பேசுறது அந்த மாதிரிலாம் பண்ணவே மாட்டார். ரொம்பவே டீசெண்டான டைப் அவர். இல்லை, ஆக்சுவலாக நீங்கள் இப்போ சொன்னீங்க விஜய் பருவெலாம் அவங்க எப்படி இருப்பாங்களோ அப்படியே இருக்காங்கன்னு சொல்லிட்டு. விஜய் பரு போன வாரம் வாட்டர்மெலன் ஸ்டார் கிட்ட அவங்க சொல்லியிருப்பாங்க,
கமருதீன் அவர்கிட்ட ஃப்ரெண்டாக தான் பழகுறேன், ஆனால் அவர் வந்து லிமிட்டை கிராஸ் பண்ணுறாரு, என்னை அடிக்கடி தொட்டு பேசுகிறாரு, ரொம்ப க்ளோஸ் ஆகிற ட்ரை பண்ணுறாரு அப்படின்னு சொன்னாங்க. இது கமருதீன் அவர்களுக்கும் தெரிஞ்சது, மெயின்டைன் பண்ணாங்க. இப்போ ஆனால் மறுபடியும் நம்ம பார்க்கும்போது கமருதீன் மேலே பார்வதி சாஞ்சிட்டு இருக்காங்க. அண்ட் பார்வதிக்கு ஏதாவது ஒன்றுனா கமருதீன் குரல் கொடுக்குறாரு. ஸோ அது என்ன வகையான ரிலேஷன்ஷிப்? எப்படின்னா நார்மலாக இப்போ நீங்கள் அவர்கிட்ட பேசுறீங்க அப்படின்னா உங்களை பிடிச்சி போகணும், அது பொண்ணு பையன் கிடையாது. ஓகே, உங்களை பிடிச்சிச்சுன்னா அவர் வந்து என்ன வேணா பண்ணுவார், அந்த மாதிரி ஒரு டைப் அவர். ஒரு ஃப்ரெண்டு அப்படின்னு பட்சத்தில் என்ன வேணா பண்ணுவார், அதாவது போய் நிற்பார். அப்படிதான் அவர் இருக்காரு பார்வகிட்ட. ஸோ அவங்க தான் வந்து லைக் நீங்கள் பார்த்தீங்கன்னா இவராக போய் சாய மாட்டார், எதுவும் பண்ண மாட்டார். அவங்களே தான் வந்து சாய்வாங்க, காலத்துக்கு மேலே போடுறாங்க. அப்புறம் ஒரு எபிசோடில் வந்து சார் எபிசோடில் சார் ஒரு மாதிரி திட்டிருப்பாங்க, அவங்க ரோஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த டைம்லேருந்து தான் அவங்க வந்து திடீர்னு ஒரு சேஞ்ச். ஓகே, ரெண்டு பேரும் நல்லா தான் நார்மலாக போயிட்டு இருந்தது. திடீர்னு இவரை பற்றி போயிட்டு இந்த மாதிரி ஒரு அக்யூசேஷன் வைக்கிறாங்க, இந்த மாதிரி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அது ஒரு பேக் ஸ்டாபிங் தானே அது. இல்லை, அப்படி பார்வ அவர்கள் கமருதீனை பண்ணியுமே கமருதீன் மறுபடியும் ஓகே அவங்க ஏதாவது பண்ணிட்டு போட்டோம், பட் நான் அவங்களுக்கு உண்மையாக இருக்கேன், அவங்களுக்கு ஏதாவது ஒன்றா நான் கேட்பேன் அப்படின்ற மாதிரி இருக்காரு இல்லையா? அப்படிதான் கமருதீன். அப்படிதான் அவர் பிடிச்சி போச்சுன்னா இப்போ தப்பு பண்ணால் கூட சாரி கேட்டால் ஓகே விட்டுருங்க அப்படின்னு. ஏன்னா எவ்வளோ பெரிய அலிகேஷன் வச்சுருப்பாங்க. ஆக்சுவலாக அவருக்கு இன்னும் கூட சரியாக தெரியாதுன்னு நினைக்கிறேன், எந்த மாதிரி ஒரு அலிகேஷன் வச்சுருக்காங்கன்றத எக்ஸாக்டாக தெரியாதுன்னு நினைக்கிறேன் அவருக்கு. ஸோ அது ஓரளவுக்கு அந்த மாதிரி சொன்னாங்க, இந்த மாதிரி லைக் அவர் காதில் வந்துட்டு போகிற இந்த மாதிரி ஏதோ பேட் டச் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி. அதையுமே போய் கிளியர் பண்ணுவார் அவங்க. அந்த திவாகரும் சாப்பிட்டு இருப்பாங்க, இவர் போய் திருப்பி கேட்பாரு. இப்போ நம்ம ஒரு தப்பு பண்ணுறோம் அப்படின்னா அந்த தப்புலேருந்து எப்படி எஸ்கேப் ஆகணும்னு பார்ப்போம் இல்லையா? அது மறந்துச்சுன்னா நம்ம திருப்பி பேச முடியாது அதை பற்றி. ஆனால் இவர் போய் திருப்பி கிளியர் பண்ணுறாங்க. அப்படி வந்து சொன்னாங்களா அவங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு அவர். இந்த மாதிரி பேட் டச் பண்ணாங்கன்னு சொன்னாங்களா அவங்க? இவரை பார்வை வச்சுட்டே தான் கேட்குறாங்க. அப்போ வந்து அவர் வந்து இல்லைன்னு சொல்கிறாங்க. ஆனால் சொல்லியிருக்காங்க அதை திவாகர் வந்து அப்படி சொல்லலை அப்படின்னு சொன்னாங்க. நான் இது எப்படி பார்க்குறேன்னா, இப்போ தப்பு பண்ணியிருந்தா திருப்பி கேட்க மாட்டார்ல அவர். புரியுதா உங்களுக்கு? அந்த விஷயத்தை அப்படியே மூடி மறைச்சுன்னு நான் நினைப்பேன். நம்ம ஆனால் அப்படி பண்ணல, ஏன்னா அவர் தப்பு பண்ணல. அப்படி பண்ணியிருந்தா நம்ம திருப்பி போய் கேட்க மாட்டார் அவர். அதான் நான் அப்படி தான் பார்த்தேன். அண்ட் சும்மா ஒருத்தங்களை நம்ம கலாய்க்கிறோம் அப்படின்னாலும் ஒரு டென்ஷனாக வர. ஏன்னா லிவிங் ஹாலில் எல்லாரும் உட்காந்துருப்பாங்க, நாமினேஷனுக்கான ப்ராசஸ் போயிருக்கோம். அப்போ கானாவில் சும்மா சொல்லியிருப்பாரு, அவங்களால தான் பார்க்கவே முடியல, நீங்கள் பாருன்றீங்களே, கண்ணில் அடிபட்டிருக்கு அப்படின்னு பார்வை வந்து சும்மா ஒரு விளையாட்டு கலாச்சிருப்பாரு. ஆனால் கமருதீன் உடனே டென்ஷன் ஆகிட்டு இருப்பாரு, அடிபட்டிருக்க மச்சான் நீ இப்படி பேசுறது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு. அது ஏன்னா நீங்கள் 24/7 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அந்த அடிபட்டப்போ வந்து இவர் ரொம்ப, நான் சொன்னேன் இல்லையா, ரொம்ப அட்டாச் ஆகிடுவார். யார் பொண்ணோ பையனோ அது கிடையாது, பெருசாக அடிபட்டிருக்கு இல்லையா அவங்களுக்கு கண்ணு. ஸோ அவங்க வந்து இவர் சொல்லியிருப்பார் இந்த மாதிரி, அது எனக்கு அப்படி பார்த்தோன்னே எனக்கு அழுகே வந்துச்சு அப்படின்னு சொல்லியிருப்பார் 24/7. ஸோ அந்த ஒரு இதில் இருக்கும்போது இவரை வந்து அப்படி சொல்கிறப்போ டக்குன்னு அவருக்கு அது ட்ரிகர் ஆகிடுச்சு போல. அது மாதிரி தான் டக்குன்னு அவருக்கு கோவம் வந்திருக்கும். கமருதீன் அவர்களுக்கு எல்லாரும் இந்த பாட்டை கண்டிப்பாக அவருக்கு சூட் ஆகும் அப்படின்னு ஒரு பாட்டு சொல்லியிருக்காங்க. அதுவும் மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி அவங்களுடைய பாட்டு 2 அந்த பாட்டு. அது உண்மைதானா? ஏன்னா அந்த 2 ட்ராக் அப்படின்றது எப்பயுமே எங்களுக்கு லைட்டாக கமருதீன் அவர்கள் கிட்ட இருந்து எட்டி பார்க்குற மாதிரி இருக்கு. ஒரே டைம்ல 2 ட்ராக் அப்படின்றது. அரோரா கிட்டேயுமே ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக தான் இருக்கார் அவரு. அந்த மாதிரி ஒரு இது நான் பார்க்கல. பாண்ட் நல்லாவே இருந்தது அவங்க இனிஷியலாக நல்லா இருந்தது. இடையில கொஞ்சம் கேப் ஆயிடுச்சு, அந்த ஆதிரை ஏதோ சொல்லி அந்த மாதிரி ஒரு கேப் ஆயிடுச்சு. திருப்பி அவங்க நல்லாவே ஃப்ரெண்ட்லியாக தான் இருக்காங்க அவங்க. ஓகே, ஆனால் ஆதிரை கமருதீன் 2 பேருமே கோ ஆக்டர்ஸ் தானே. ஸோ அவங்களுக்குள்ள ஆல்ரெடி ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தா, இல்லை வெளியே ஏதோ ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அதுக்குள்ள போய் அது ஷூட்லேயே வந்து அவங்க பெருசாக லைக் ஏதாவது ஒரு சின்ன இதில் கூட அவங்க லைக் கிளாஷ் ஆகும் அடிக்கடி அந்த மாதிரி இருக்கு. ஆமாம் ஆமாம் ஆமாம். எதனால? அது எதனாலன்னு தெரியல, ஆனால் அவனுக்குள்ள பெருசாக செட் ஆனது கிடையாது. ஆனா கமருதீன் அப்படிதானா ஆதிரை ஒரு அக்யூசேஷன் வச்சாங்க. ஸோ கமருதீன் வந்து இதெல்லாம் வெளியே இப்படிலாம் பண்ணிட்டு இருக்காரு, உள்ள வந்து அதே பண்றாரு அப்படின்னு வச்சாங்க. அது ஃபால்ஸா ட்ரூவா? அது ஃபால்ஸ், சுத்தமா அது உண்மையே கிடையாது. அது சொல்லும் போது எங்களுக்கு கோவம் தான் வந்தது அப்படி சொல்லும் போது. ஏன்னா அந்த மாதிரி கொஞ்சம் கூட கிடையாது அவரு. ஸோ நம்ம கூட இருக்கோம் இல்லையா, நம்ம அந்த மாதிரி ஒருத்தவங்க சொல்லும் போது நம்மளுக்கு கோவம் வரும். இந்த மாதிரி பொண்ணுங்களை இந்த மாதிரி அவங்க என்ன சொன்னாங்க, இந்த மாதிரி கல்யாணம் பண்ணிக்கிறோம் அப்படின்னு கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுவுமே வந்து ஆத்திரை கிட்ட இவர் போய் கேட்பாரு, நான் அந்த மாதிரி போய் கேட்டேன் அப்படின்னு கேட்கும்போது அவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னாங்க, ஆமான்னு சொல்ல மாட்டாங்க அப்போ கூட. ஸோ அதெல்லாம் ஃபால்ஸ் ஆக்ஷன் தான் அவங்க.
நம்ம பிக் பாஸ் மோஸ்ட்லி எல்லாரும் அந்த ஒரு டெலிகாஸ்ட் ஆகக்கூடிய ஒரு 1 hour பார்க்குறாங்க. அது இல்லாமல் 24 பார் 7 அப்பப்போ பார்க்குறாங்க. பட் இந்த 1 hourல நீங்கள் சொன்னீங்க 24 பார் 7 நீங்கள் பார்த்தீங்கன்னா கம்ருதீன் வந்து லிட்டரலாக எனக்கு அழுகையே வந்துருச்சு அப்படின்னு சொன்னதா ஒரு பாயிண்ட் சொன்னீங்க. ஸோ 24 பார் 7 பார்க்கும்போது ஏன் இதெல்லாம் அந்த 1 hour எபிசோட்ஸில் வர மாட்டேங்குது? கம்ருதீன் இவ்வளோ எஃபோர்ட் போட்டிருக்காரு, இவ்வளோ விஷயங்கள் பண்ணியிருக்காரு, இது மக்களுக்கு தெரியல. அவர் வந்து ஆனவனா கோவப்படுறாரு, வார்த்தைகளை விட்டுறாரு, சண்டை போடுறாரு, கத்துறாரு, அது மட்டும் தான் தெரியுது. அதை தாண்டி அவருக்கு இன்னொரு பக்கம் இருக்கு, அவர் நல்லா ப்ளே பண்றாரு அப்படின்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பா. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அவரோட டேலண்ட்டை காட்டுறாரு. எப்படி சொல்றதுன்னா, இப்போ தீபக் அவரை வந்து வரைஞ்சிருப்பாரு, அப்படியே தீபக் சார் மாதிரியே இருக்கும். அவங்க கெஸ்டா வரும் வந்தப்போ அதெல்லாம் வந்து இதுல காட்டினாங்க, இதுல காட்டல வரைஞ்சிருக்காரு. ஆமா ஆமா. இப்போ சார் எபிசோட்லயும் அவர் வந்து பெருசா அதை பத்தி எதுவும் சொல்லவும் இல்லை. லைக் திட்டுறாரு அவரை, சார் திட்டுறாரு, ஆனா வந்து இவர் நல்ல இது அவரும் சொல்ல மாட்டாரு அப்படின்ற ஒரு வார்த்தை இருக்கு எனக்கு. ஆக்சுவலா மக்கள் செல்வன் அவர்களுக்கும் கமருதீன் அவர்களுக்கும் ஏதாவது முன்பாக இருக்கா, ஏதாவது பிரச்சனை இருக்கா? ஏன்னா நாங்கள் நோட் பண்றோம், எப்போ அந்த வீக்கெண்ட் இது வந்தாலும் ஏதாவது ஒன்று பண்ணி கரெக்டாக கமருதீன் அவர்களை நீங்கள் உட்காருங்க சார், நோஸ் கட் பண்றதே வந்து எல்லாரும் பண்றதும் கமருதீன் அவர்கள் நோஸ் கட் பண்றதும் நமக்கு கண்டிப்பா தெரியுது, அப்பட்டமா தெரியுது. ஏதோ கமருதீன் மேல ஒண்ணு இருக்கு. அது கமருதீன் பண்ண தப்பா இல்ல என்ன? அது என்ன எனக்குமே தெரியல. ஓகே, இப்போ திட்ட மாதிரி இந்த கொஞ்சம் அப்ரிஷியேட் பண்ணா நல்லா இருக்கும்னு தோணுது எனக்கு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் லாஸ்ட் வீக் கூட அவர் சொல்லியிருப்பாரு, இந்த மாதிரி திவ்யா கிட்ட நான் ஒரு ஏதோ ஒரு கிளியர் பண்ணுறதுக்காக நான் போய் பேச பார்த்தேன், அவங்க பேசவே மாட்டுறாங்க. அப்புறம் நைட்டு 10 மணிக்கு மேலே லைட்லாம் ஆஃப் பண்ணதுக்கப்புறம் பேச போனேன் அப்படின்னு சொல்கிறப்போ நைட் சார் கேட்பார், நைட்டு 10 மணின்றது உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேட்பார். எப்படின்னா ஒரு மனக்கணக்கில் ஆப்வியஸ்லி லைட் ஆஃப் பண்ணால் 10 மணி மேலே லைட் ஆஃப் பண்ணாங்க. ஸோ அது நார்மலாக அவர் சொல்கிறது தானே. அதையுமே வந்து நீங்கள் எப்படி அதை சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டுட்டு கமருதீனோட கேலண்டர் அப்படி இப்படி நான் பிக் பாஸ் நீங்கள் பார்த்தனாலும் எப்படி சொல்லலாம் அப்படின்லாம் கமருதீன் கேலண்டர்னு தனியாக சொல்லி அந்த ஒரு சின்ன விஷயத்த அவ்வளோ எக்ஸாஜரேட் பண்ணி சொல்ல வேண்டிய அவசியமே இல்லைன்னு தோணுது எனக்கு. அவரோட மனக்கணக்கில் லைட் ஆஃப் பண்ணுவோம், ஆப்வியஸ்லி 10 மணிக்கு மேலே லைட் ஆஃப் பண்ணுவாங்க இல்லையா. அந்த ஒரு ஆமாம், அதுதான் அது அப்படி கேட்க வேண்டிய அவசியமே இல்லைல்ல. அந்த மாதிரி இவர் மட்டும் அப்படி பண்றாரு. ஓகே, ரொம்ப பிடிச்சி போச்சு அவருக்கு கமருதீன் அப்படின்னு தெரியல. ஓகே, ஆனா உள்ள இருக்க ஒவ்வொரு கண்டஸ்டன்ட்மே சொல்ற ஒரு விஷயம் வந்து என்ன கார்னர் பண்றாங்க, என்ன குரூப்பா அட்டாக் பண்றாங்க, குரூப்பிசம் பண்றாங்கன்ட்டு. அதே தான் மக்கள் செல்வன் கமருதீனுக்கு பண்றாரா, கார்னர் பண்றாரா? அது ஏன் அப்படி தெரியல எனக்கு. ஆனா பார்க்கும்போது நமக்கு அப்படிதான் பண்றதை விட இவரை கொஞ்சம் அதிகமாகவே தான் ரோஸ் பண்ற மாதிரி இருக்கு. ஆமா, ஓகே. அண்ட் கமருதீன் அவர்கள் இந்த 2 வாரமா நல்லா ப்ளே பண்ணிட்டு இருக்காருன்னு தெரியும். கமருதீன் அவர்கள் டைட்டில் வின்னர் ஆகுறாரு இல்லை ஏதோ ஒன்று. கமருதீன் பிக் பாஸ் விட்டு வெளியே வந்ததுக்கப்புறம், ஐ மீன் சீசன் முடிஞ்சதுக்கப்புறம் அவர் வந்தால் அவர் சட்டையை நான் பிடிச்சி இதை ஏன் மச்சான் நீ பண்ண அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. சட்டையை பிடிச்சி கேட்குற மாதிரி கிடையாது, பார்வைக்கிட்டது கொஞ்சம் விலகுனா நல்லா இருக்கும், நல்லா இருந்திருக்கும். ஏன்னா அவங்க கூட இருக்கிறதுனால தான் நிறைய இவர் மேலே அலிகேஷன் வருது. கூட இருந்தே அவங்க முதுகில் குத்துறாங்க, அது தெரிஞ்சு ஏதாவது லைட்டாக ஏதாவது தெரிய வந்திருக்கு. அப்போ வந்து மேபி கட் பண்ணியிருக்கலாம், வேணா கட் பண்ணியிருக்கலாம் மொத்தமாக. பட் இருந்தாலும் அவர் அப்படி தான், லைக் ஃப்ரெண்ட் ஆகிட்டாருன்னா அவர் அப்படி தான். ஒரு தப்பு சாரி சொன்னாங்கன்னா சரி பரவாயில்லன்ற மாதிரி அவர் இருப்பார். ஏன்னா ஒரு வாட்டி காலையில் மார்னிங் வந்து அவங்களும் சண்டே ஆகி பாட்டில் தூக்கி உடைப்பாங்க பாரு. நைட்டு பார்த்தீங்கன்னா இவர் தான் போய் பாரு பண்ணுற வேலை இவர் பண்ணிட்டுருப்பார். அந்த வெசல் வாஷிங்லாம் இவர் பண்ணிட்டுருப்பார். ஸோ அவ்வளோதான் அவர். அந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்டுன்னு பார்த்துட்டாருன்னா அவர் ஃப்ரெண்டு தான் அந்த மாதிரி. விஜய் சேதுபதி அவர்கள் ஒரு சில விஷயங்கள் சொல்கிறாங்க, ஆனால் பிரவீன் அவர்கள் எவிக்ட் ஆகிட்டாரு, ஆனால் அவர் 2 ஸ்டார் வாங்கியிருக்காரு, அதை அவர் வந்து மென்ஷன் பண்ணலை. அதேமாதிரி கமருதீன் அவர்கள் வந்து தீபக் சார் அப்படியே வரதையும் நீங்கள் சொல்லலை. இதெல்லாம் இந்த மாதிரி ஒரு சில பேர் 24/7 பார்க்குறவங்க சொல்லும்போது தான் தெரியுது. ஆனால் வெளியே மொத்தமாக வேற ஒன்றா ப்ரொஜெக்ட் ஆகுது இல்லையா? இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? ஆஸ் ஏ ஃப்ரெண்டாக நம்ம நண்பன் ஜெயிச்சா நம்ம ஜெயிச்ச மாதிரி நினைக்கிறோம். ஸோ நம்ம நண்பனுக்கு இந்த மாதிரி ஒன்று நடக்குதுன்னு போது அது எப்படி இருக்கும் உங்களுக்கு? அதுதான் சாரும் கொஞ்சம் இப்போ திட்டுற மாதிரி இது நல்லா பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் நல்லா இருக்கும்னு எனக்கு தோணுது. 24/7 யாரும் பார்க்கலனா கூட இப்போ சார் இப்படி சொல்லும்போது மேபி அது என்ன சீன்னு சொல்லிட்டு மேபி மக்கள் போய் பார்க்கலாம் திருப்பி. ஸோ அந்த மாதிரி சொன்னால் நல்லா இருக்கும்னு தோணுது எனக்கு.
ஆக்சுவலாக கமருதீன் அவர்களுக்கும் உங்களுக்கும் ஒரு 25 இயர்ஸ் ஆஃப் ஃப்ரெண்ட்ஷிப் ஸ்கூல்ல இருந்தே 25 மேல, ஆமா. ஓகே, ஸ்கூல்ல இருந்தே ஃப்ரெண்ட்ஸ். ஸோ கமருதீன் அவர்கள் வீட்டுக்கு போயிட்டு நிறைய விஷயங்கள் பண்ணிட்டாரு. டாஸ்க் ஆகட்டும், இல்லை அவருடைய பர்சனல் விஷயங்கள், இல்லை அவருடைய பிஹேவியர், கேரக்டர் எல்லாத்தையுமே ஓரளவுக்கு நாங்கள் என்னன்னு ஜட்ஜ் பண்ணியிருப்போம். அது ஜட்ஜ் பண்ணக்கூடாது, பட் எங்களுக்கு தெரிய வந்தது, கன்வே பண்ணதை சொல்கிறேன். ஸோ இந்த ஒரு விஷயம், இது கண்டிப்பாக இது வந்து கமருதீன் கிடையாது, இது வந்து கமருதீன் பண்ண மாட்டார் அப்படின்னா அந்த பொண்ணுங்க விஷயத்துல அவரை பத்தி தப்பா சொல்றாங்க இல்லையா, அது சுத்தமா அது போய் அவர் அப்படிப்பட்ட ஆளே கிடையாது அவர். ஸோ அப்படி பண்றது அப்படி ப்ரொஜெக்ட் ஆகுது. லைக் எப்படி சொல்றது, அந்த 1 hour எபிசோட்ல போடுறாங்க இல்லையா, அந்த தப்பு. லைக் அதை விட முக்கியமா அந்த ரீல்ஸ்லாம் வந்து லைக் இவங்களோட கோ கண்டஸ்டன்ஸோட ஃபாலோவர்ஸ்லாம் ஆப்வியஸ்லி பண்ணுவாங்க இல்லையா, இவங்களுக்கு ஈக்குவலாக இருக்கணும் வந்து கொஞ்சம் டவுன் பண்ணுற மாதிரி பண்ணுவாங்க. ஸோ அந்த ரீல்ஸ் மட்டும் எது அவங்களுக்கு தேவையோ, எதை போட்டால் அவரை டிகிரேட் பண்ண முடியும், பிஆர் வாட் எவர் ஃப்ரெண்ட்ஸ் யாராக இருந்தாலும் அதை மட்டும் போட்டு ப்ரொஜெக்ட் பண்ணிடுறாங்க. ஸோ அது ஆப்வியஸ்லி ரீல்ஸுக்கு எவ்வளோ பவர் இருக்குன்னு உங்களுக்கே தெரியும். ஸோ அப்படி வந்து நடந்த ஒரு சின்ன விஷயம் வந்து ஊதி பெருசாக அது எதனால அப்படி ஆயிடுச்சு, அந்த சினாரியோ எப்படி ஸ்டார்ட் ஸ்டோரி தெரியாம ஒரு பாயிண்ட மட்டும் எடுத்து ஓகே. ஆமா. ஸோ அதை அனலைஸ் பண்ணா நல்லா இருக்கும்னு என்னோட ஒரு தாட். பிக் பாஸ் சீசன் 9 பத்தி இருக்க ஒரு மிகப்பெரிய கருத்து என்னன்னா, 8 சீசனும் நல்லா தான் இருந்தது, இந்த சீசன் ஏன் இவ்வளோ ஒஸ்டா இருக்கு அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. அதுக்கு முன்னாடி இருந்த 8 சீசன்லையுமே தீபக் அவர்களுமே வந்து அழுதுட்டு போயிருப்பாரு. ஏன்னா ஒரு போன சீசனோட கண்டஸ்டன்ட் அவருமே ஏன் இப்படி நடந்துக்கிறாங்க லிட்டரலாக அழுதுட்டு இருப்பாரு தீபக் அவர்கள். அது ஏன்னா அது நான் சொல்லிடுறேன். அந்த சாண்ட்ரா ஒரு டாஸ்க் பண்ணுவாங்கள, பிக் பாஸ் கொடுத்துருப்பாரு ஒரு டாஸ்க், அதுல இவங்க ப்ளே பண்றப்போ அந்த எல்லாருமே அழுதாங்க. ஓகே, டிஸ்கஸ்டிங். தீபக் அழுதாரு, அப்புறம் அமித் அழுதாங்க. சூப்பரா ப்ளே பண்ணிருந்தாங்க, அவங்க சொன்ன வேலையை பண்ணிட்டாங்க, வேலையை சூப்பரா பண்ணிட்டாங்க. ஆனா எல்லாருமே அழுதாங்க. ஓகே, சோ அது வந்து சாண்ட்ரா அவர்கள் பண்ண அந்த ஒரு கேம் பிளேனால தான். ஆமா, அதுல வந்ததான் எல்லாமே. என்ன இவங்க ரெஸ்பெக்ட் கொடுக்காம இருக்காங்க கெஸ்ட்டுக்கு அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு தாட் வந்து தான் அந்த மாதிரி ஆனது. ஓகே, இல்லை ஆக்சுவலாக மற்ற சீசன்ஸில் இருக்கிற கண்டஸ்டன்ஸ் சண்டை போட்டுப்பாங்க, அடிச்சுப்பாங்க, கமல் சாரோ, சிம்பு சாரோ, விஜய் சேதுபதி சார் அவர்கள் சொன்னால் அதை கேட்டுப்பாங்க, திருத்திப்பாங்க, அந்த மாதிரியான விஷயங்கள் இருந்தது. ஆனால் இங்கே விஜய் சேதுபதி சார் சொல்கிறத தாண்டி பிக் பாஸ் அவர்கள் சொன்னாலே அதை கேட்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒரு பெரிய விஷயம் இருக்குது. எல்லா கண்டஸ்டன்ட்ஸையும் சொல்கிறேன், பொதுவாக கமருதீன்னு சொல்லலை, எல்லா கண்டஸ்டன்ட்டும் அவங்க கத்துறாங்க. பிக் பாஸ் ஒரு விஷயம் சொல்கிறாங்கன்னா அந்த ஒரு கமெண்ட்டை ஒபே பண்ணுறதே இல்லையே. அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? இப்போ ஓகே, இப்போ ஓரளவுக்கு எல்லாம் சொல்லி இப்போ ஓரளவுக்கு செட்டில் ஆன மாதிரி தான் எனக்கு தோணுது. பட் அது இதே இதில் போனால் ஓகே நல்லா இருக்கும். அண்ட் வைல்ட் கார்ட் கண்டஸ்டன்ஸ் அவங்கள பற்றி என்ன நினைக்கிறீங்க? அவங்க வந்ததுக்கப்புறம் தான் பிக் பாஸ் வந்து, ஏன்னா அவங்க எல்லாருமே சொன்னாங்க, ஒருத்தரும் வீட்டில் டிசிப்ளின் இல்லை, வீட்டில் வந்து டிக்னிட்டி இல்லை, யார்கிட்ட எப்படி பேசணும்னு தெரியல, விஜய் சேதுபதி கூட ப்ராப்பராக பேச மாட்டாங்க, பிக் பாஸ் கரெக்டாக இவ்வளோ விஷயங்கள்லாம் பேசிட்டு போயிட்டு அவங்களே அதெல்லாம் பண்ணியிருக்காங்க. ஸோ வைல்ட் கார்ட் கண்டஸ்டன்ஸ் உள்ள வந்து ஒரு சில விஷயங்களும் சொன்னாங்க. இவங்க எல்லாரும் தனித்தனியாக அடிச்சிட்டு இருந்தாங்க, நம்ம 4 பேர் உள்ள போனோம், அமித் வந்து டபுள் சைட் அப்படின்ற மாதிரி தான் இருக்காரு. ஆனால் நம்ம 3 பேரை தான் அவங்க எல்லாரும் கார்னர் பண்ணுறாங்க. ஸோ நம்ம 3 பேருக்கு தான் தனி அப்படின்ற மாதிரி பேசினாங்க. அதுவே உள்ள குரூப்பிசம் இருக்குது, அதை நம்ம உடைக்கணும்னு சொல்லிட்டு இப்போ இவங்களே ஒரு குரூப்பிசம் தான் பண்ணுறாங்க. இப்போ வைல்டு கார்டு கண்டஸ்டன்ட் ப்ளஸ் பார்வதி ப்ளஸ் கமருதீன் ஒரு கேங் ஆகும். அந்த பக்கம் ஆல்ரெடி அன்பு கேங்னு ஒன்று இருக்குது, உங்களுக்கே தெரியும். இது இல்லாமல் இன்னொரு கேங் இருக்குது. இது ஆக்சுவலாக என்ன நினைக்கிறீங்க நீங்கள்? அதான் அவங்க சொல்லிட்டு வந்தது, நான் இப்படி இருப்பேன் இப்படி இருப்பேன்னு சொல்லிட்டு வந்தாங்க. ஆனால் அப்படி இல்லை, அவங்க அந்த ஊசி போன பட்டாசு மாதிரி அந்த மாதிரி தான் இருந்தது. இப்போ இவங்க எப்படி ஒன்றா இருந்து என்ன பண்ணுறாங்கன்னா அந்த இதை உடைக்கணுன்ற மாதிரி பார்க்குறாங்க. ஸோ ஒரு ஆள் தனியாக நின்று அப்படி பண்ண முடியாதுல்ல. மேபி அப்படி அதுக்காக மேபி ஃபார்ம் பண்ணி இது பண்ணலாம் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. ஒருத்தர் நின்று அதை மொத்தத்தையும் உடைக்க முடியாது. ஸோ இவங்க அந்த 3 நாள் பேர் சேர்ந்து பண்ணுறாங்க, அதுவும் ட்ரை பண்ணுறாங்க, அவங்க பண்ணிட்டு தான் இருக்காங்க. நேற்று கூட சபரியை கூட கேட்டிருப்பாங்க, சபரி கூட கேட்டிருப்பாங்க. நேற்று ஏதோ ஒரு ஃபைட் ஆனப்போ இவரிடம் வந்து பேசப்போ, நீ எதுக்கு வர, இதில் அவங்க பேசிட்டு இருக்கும்போது நீ எதுக்கு வர அப்படின்ற மாதிரி பிரஜன் கேட்டு அதை ஸ்டாப் பண்ணிப்பாங்க. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது ஓகே, நல்லா தான் இருக்கு. அந்த கேங்கை உடைக்கிறது பார்க்கும்போது நல்லா இருக்கு. ஓகே, அண்ட் இன்னொரு விஷயமும் இருக்கு, அது ரூமரா உண்மையான்னு தெரியல, உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். வைல்ட் கார்ட் கண்டஸ்டன்டான திவ்யா கணேஷ் கமருதீன் அவர்களோட ஃபர்ஸ்ட் லவ்னு சொல்றாங்க, உண்மையா? இல்ல அவங்க கோ ஆர்டிஸ்ட் மட்டும்தான், செகண்ட் ஹீரோயின் அவங்க ஆக்சுவலா. ஓகே,
அவ்வளோதான். அவ்வளோதான். அவங்க கொஞ்ச நாள் ட்ராவல் பண்ணாங்க, 1 இயர் கூட இருந்திருக்குமா நினைக்கிறேன் அந்த சீரியலில். ஓகே. அவங்க நார்மலாக தான் இருந்தாங்க, அந்த மாதிரி எக்ஸ்லாம் கிடையாது அவங்க. அண்டு பிக் பாஸ் தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு தெரியும், இது ரொம்பவே அன்ஃபேரான ஒரு எவிக்ஷன் அப்படின்னா பிரவீன் அவர்களை வெளியான. கண்டிப்பாக. ஸோ பிரவீன் அவர்கள் இருந்தால் அவர் தான் டைட்டில் வின்னர் அப்படின்னு நினைக்கிறீங்களா? டைட்டில் வின்னருக்கு நான் சொல்ல மாட்டேன், ஆனால் கண்டிப்பாக அவர் ரொம்ப நாள் அவர் ட்ராவல் பண்ணியிருப்பார். ஆனால் அவருமே சொன்ன மாதிரி எல்லாமே பண்ணியிருந்தார் அவர். ஸோ டாஸ்க் வைஸ் சரி, ஃபுல் எஃபோர்ட் போடுவார் அவர். அதே மாதிரி எதாவது பெர்ஃபார்ம் பண்ண சொன்னால் கூட, இந்த எக்ஸாம்பிள் இந்த ஃபைட் கூட எடுத்துக்கோங்க, அவர் அந்த அடிக்கிற எல்லாமே அடி வாங்கினது எல்லாமே ரொம்பவே ரியலிஸ்டிக்காக இருந்தது. ஸோ அவர் வந்து கண்டிப்பாக ரொம்ப நாள் ட்ராவல் பண்ணியிருப்பார். இது வந்து அன்பேர் எவிக்ஷன் தான் கண்டிப்பாக. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, ஏன் எதனால பிரவீன் வெளியே வந்துட்டாரு? பிரவீன் ரொம்பவே டிசர்விங் பர்சன். இதை தாண்டி நான் இன்றைக்கே கூட போகிறேன், எனக்கு இங்கே இருக்கவே பிடிக்கல அப்படின்னு சொல்கிறவங்கலாம் எனக்கு வேண்டாம், நான் போகிறேன், விட்டுருங்க, நான் எதுவும் பண்ண மாட்டேன், நான் சும்மா உட்காந்துட்டு இருக்கேன், டெய்லி நான் இங்கே இருக்கேன்னா எனக்கு ஒரு பேமெண்ட் வருது, அது எனக்கு போதும் அப்படின்னு சொல்லி இருக்கவங்க உள்ளே இருக்காங்க. அவங்க ஏன் உள்ளே இருக்காங்கன்னு நினைக்கிறீங்க? இவ்வளோ எல்லாத்துலேயும் இன்வால்வ்மெண்ட் காட்டி பார்வையோட இடத்துல சொல்லுவாங்க, இவன் சும்மாவே கேரக்டராக இன்வால்வ் ஆகிடுவான், இப்போ இப்படி சொல்லிட்டாங்கன்னா முடிகிடுவானே அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆக்சுவலாக அது ஒரு விஷயத்துக்கு தான் பிரியங்கா அவங்களுக்கு வந்து 2 ஸ்டார், பிரியங்கா அவங்க கெஸ்ட்டை வந்து 2 ஸ்டாருமே கொடுத்துருப்பாங்க பிரவீனுக்கு. இப்பேற்பட்ட ஒரு டிசர்விங் பர்சன் அந்த வீக்கில் நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ண ஒரு பர்சன் வெளியே போகிறாரு, என்ன நினைக்கிறீங்க? அது எனக்குமே பார்க்கும்போது ரொம்ப ஷாக்கிங்காக தான் இருந்தது. ஏன்னா நீங்கள் சொன்ன மாதிரி தான் நிறைய பேர் இருக்காங்க உள்ள எதுவுமே பண்ணாமல், ஆனால் இவர் எல்லாம் பண்ணியிருந்தாரு. அது ஏன் வெளியே வந்தாருன்னு தெரியல. நமக்கு அந்த ஓட்டிங் லிஸ்ட் பார்க்கும்போது கூட அவர் லீஸ்ட் ஓட்டிங் கிடையாது. அது எதனால் அப்படி ஆயிடுச்சுன்றது எனக்குமே ஒரு பெரிய ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்குது. அதுதான் பிக் பாஸ் நினைக்கிறேன், எதிர்பாராததை எதிர்பாருங்கள் அப்படின்ட்டு.